ஃபேஸே பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் ஆகிடும். சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற எடிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிசைனர்ஸாக இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வீட்டில் இருக்கும் போது போடுறது தான் ஜாகர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் நோ, டெஃபினெட்லி நாட். லைக்கிங்கில் வந்து திஸ் கலர் இஸ் ரியலி மச் லைக்ட் பை இந்தியன் பீப்புள். இப்போ பாட்டம் போர்ஷன்ஸ் போகலாம். இதில் வந்து என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் இருக்குது, இது நம்ம எப்படிலாம் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேண்ட்டில் இத்தனை வெரைட்டி இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. லைக் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னங்க, பேசிக்காக வந்து ஒரு ஜீன் தெரியும், அதுக்கப்புறம் ஃபார்மல் பேண்ட் தெரியும், அதுக்கப்புறம் காட்டன் பேண்ட் தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட வேரியேஷன். இது 3 கேட்டகரி தான் இருக்கும். இதை விட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ராக் பேண்ட் சொல்லுவோம். ட்ராக் பேண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதுலேயே எத்தனை டிவிஷன் ஆஃப் செக்டார்ஸ் வந்து இப்போ இன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீனோஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பேண்ட் which is made on a tapered ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபிட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து லூஸாவோ அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. இது வந்து ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும். காட்டனில் தான் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச் காட்டன் தான் இது, மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்ட்ரெச் காட்டன் தான் இருக்கும். ஸோ இந்த சீனோஸ் வந்து இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் அ லாங் டைம் வேர். நம்ம வந்து ரொம்ப மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் கொஞ்சம், ஆனால் வந்து கேஷுவலாக பண்ண முடியாது. லைக் வி ஹாவ் டு பி இன் அ ப்ரொஃபஷ்னல் மேனர். அண்ட் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்களே, லைக் இந்த சிஸ்டம் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் ஹீட் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் இந்த சேரில் உட்காந்துட்டாங்கன்னா நம்ம நினைப்போம் இவங்களுக்கு என்னடா ஏசி ரூமில் உட்காந்துட்டு சூப்பராக வேலை செய்கிறாங்களேன்னு. பட் டெஃபினெட்லி நாட். தேர் பாடி ப்ரொடியூசஸ் அ லாட் ஆஃப் ஹீட் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள பிளாக் ஆகும். ஆக்சுவலி ஃபேஸே பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் ஆகிடும். நிறைய சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற எடிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிசைனர்ஸாக இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு ஷேட் டிஃப்ரென்ஸே தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க ஃபோர்ஹெட்டில் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு டேண்ட் ஜோனாகவே தெரியும். பட் ஆனால் அவங்க வெளியிலே போயிருக்க மாட்டாங்க, வீட்டிலே தான் இருப்பாங்க. 24/7 அந்த ஏசியில் தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஏசி ப்ரொடியூசஸ் அ லாட் ஆஃப் ஹீட். அண்ட் அதர் தென் தட் அதோடு இல்லாமல் இவங்க சிஸ்டமில் உட்காரவும் இன்னும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஹீட்லாம் என்ன ஆகும்னா இங்கே அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வந்து பாட்டம் லைன் வழியாக தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்ஸ் போடும்போது ராதர் தேன் கோயிங் ஃபார் ஜீன்ஸ் அப்படி போடுறதை காட்டி this kind of chinos is really comfortable and it absorbs sweat a lot. So you can use this chinos for any occasion or any kind of factor nu na solven. Like for any professions neenga vandu chinos vandu try pannalam definitely. Next we'll move on to jean வந்து இப்போ current trendல பாத்தீங்கன்னா jeanல வந்து it is not only jean அப்படினு கிடையாது. There are so many varieties of jean like slim, tapered, slim fit, ultra slim, and you have a loose fit and A-line. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து ஜீன் பேசிக்காக பார்த்தா யூ கேன் வேர் இட் ஆன் அ வின்டர் வேர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜீன் வந்து மோர் தேன் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வேர் பண்ணுறோன்றதை காட்டி நம்ம வந்து வாஷே பண்ண மாட்டோம். அதுக்காக வந்து நம்ம ஜீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் ஒரு 3 days 4 days கூட போடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம ஜீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நம்மளோட செல்ஃப் லைக் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஜோனில் நீங்கள் வந்து அந்த ஜீனை வந்து நீங்கள் துவைச்சு போடணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் வேர் இட் ஆன் வின்டர் வேர். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் வின்டர் டைமில் கொஞ்சம் ஒரு ஈவினிங் நீங்கள் போகும்போது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஜீன் போட்டுக்கலாம். பட் அந்த மார்னிங் போகும்போது எஸ்பெஷலி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஜீன் போடும்போது தட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் யோர் ஜெனட்டிக்கல் பிரச்சனை வரும். லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுல வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அது வந்து நம்மளுக்கு தெரியாது, அது எதனால பிரச்சனை வருதுன்னே தெரியாது. ஸோ இந்த என்ன ஆகும்னா அந்த ஹீட் வந்து உள்ளே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். இட் வில் நாட் get released easily. So that is a major thing. So you boys have to be little concentrated on that. You can wear jeans like வீட்டில் இருக்கும் போதுமே ஜீன் போடாமல் லைக் வீட்டில் இருக்கும் போது டக்குன்னு வந்துட்டு யூ கேன் மூவ் ஆன் டு அ ஷார்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். லைக் நீங்கள் வந்து என்ன ஃப்ரீயாக ட்ராக் பேண்ட்ஸோ எனி திங் லைக் விச் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள்ன்ற மாதிரி நீங்கள் ஜீனை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரோம். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா ஜாகர்ஸ்.
ஜாகர்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து வீட்டில் இருக்கும் போது போடுறது தான் ஜாகர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் நோ, டெஃபினெட்லி நாட். ஜாகர்ஸ் கேன் பி ஸ்டைல்ட் இன் மெனி வேஸ். லைக் இப்போ இஃப் யூ கோயிங் ஃபார் அ கேஷுவல் கிளப்பிங்ஸ் ஆல்சோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகருன்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீட் ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க, டான்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தே ப்ரிஃபர் அ லாட் ஆஃப் ஜாகர்ஸ். ஸோ ஜாகர்ஸ் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ ஹாவ் அ கிரிப்பர்னு சொல்லுவாங்க, அந்த கிரிப்பர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த கீழே காலில் வந்து இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா லைக் அது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கும். அதாவது நம்ம பேண்ட்டு ஓகே நம்ம வந்து வி ஆர் வேரிங் ஸ்டைல் பேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்டல் இதுக்கு கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம ஜாகர்ஸ் போடும்போது மார்னிங் ஜோன்ஸ் இப்போ வாக்கிங் போகிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது மோர் தேன் ஜிம் சூட்ஸ், ஜிம் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை காட்டி யூ கேன் வேர் திஸ் ஜாகர்ஸ் அண்ட் டூ யோர் ஒர்க் அவுட்ஸ் விச் will really do a lot of favorism for your body again. Next நம்ம பார்க்க போகிறது வந்து ankle fit trousers. ஸோ திஸ் இஸ் மெயின்லி வந்து இது வந்து ப்ரொஃபஷ்னல் பேஸ்ட் தான் இது சொல்லலாம். ஏன்னா வந்து இது உங்களுக்கு எந்த மாதிரி செக்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்மல் பேண்ட்ஸில் தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐவ் சீன் லைக் பாய்ஸ் ஹூ ஆர் டிசைனர் பீப்புள், இல்லை ஜஸ்ட் பேசிக்லி பாய்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது நான் வந்து ஷர்ட்டும் போடணும், பேண்ட்டும் போடணும், பெல்ட்டும் போட்டு டக்கின் பண்ணிட்டு போகணும். பட் ஐ ஹாவ் டு லுக் அ லிட்டில் கிளாஸி அப்படின்னும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே ஓன்ட் வேர் திஸ் ஃபுல் ஃபார்மல் பேண்ட்ஸ். அதுக்கு பதிலாக தான் ஆங்கிள் ஃபிட்டுன்னு சொல்லி இப்போது இன் ட்ரெண்டில் இருக்குது. So this is a narrow down pant, actually narrow down slim fit pant. This is available in all type of fabrics like cotton la irukku, woolen la irukku, stretch la irukku, and I mean even it is there in polyester, lycra la kuda vandiruchu ipolam pant namukku. So ellathlayume இந்த ankle fit pant irukku. But enna ore prachana boys who are very tall, please don't go for this ankle fit because அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ugly scenario create பண்ணும். பட் இந்த மீடியம் மாடரேட் ஹைட் 5.35 அந்த 5-6 அந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா you can wear this type of pant which is really beautiful for them. and என்ன விஷயம்னா இதுக்கு கீழே நீங்கள் போடும்போது யூ கேன் ட்ரை அ லோஃபர்ஸ் அந்த மாதிரி போயிடலாம் ராதர் தென் ஒரு ப்ராப்பர் பூட்ஸ் போகிறதுக்கோ. ஏன்னா நம்ம பூட்ஸ் போட்டோம்னா அகெயின் இட் வில் கவர் லைக் நம்மளோட ஆங்கிளே கவர் ஆகிடும். அப்புறம் நம்ம ஆங்கிள் ஃபிட் பேண்ட் போடுறது வந்து அகெயின் இட்ஸ் அ ராங் திங். ஸோ உங்களோட லெக்கோட போர்ஷன் வந்து அந்த இடத்துல விசிபிளாக தெரியணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த் சாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து தான் நம்ம கட் சாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ கட் சாக்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸோடு அப்படியே அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த டோ மட்டும் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி கட் சாக்ஸஸ் நம்ம போய்க்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் தான் இந்த ஆங்கிள் ஃபிட் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு காக்கி பேண்ட்ஸ்னா காக்கி இஸ் அ கலர். பட் என்ன விஷயம்னா காக்கி பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டோரில் போனாலுமே இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். காக்கின்ற ஒருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு காக்கி பேண்ட்ஸ் இருக்குன்னா ஏன்னா நம்ம இந்தியன் லைக்கிங்கில் வந்து திஸ் கலர் இஸ் ரியலி மச் லைக்ட் பை இந்தியன் பீப்புள். லைக் நம்மளோட தமிழ் எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த காக்கின்ற ஒரு கலர் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இந்த ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரொஃபஷன் ஓரியன்டெட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கலர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இந்த மாதிரி இதோட மேக்கே பார்த்திங்கன்னா இது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஸ்லிம் ஃபிட், நாட் அ டேப்பர்ட் ஒன். திஸ் ஹேஸ் அ ஸ்லிம் ஃபிட். பட் ஆனால் என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள்லேயும் வராது. ஏன் அப்படின்னா இதோட பாட்டம் ஃபேப்ரிக் வந்து சீனோஸில் இருக்கிற மாதிரி ஒரு லைட்டர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கர் எஃபெக்ட் தான் இருக்கும். அதோட ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபேப்ரிக்காக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் லூசண்டாக தான் இருக்கும். பட் இதோட லுக்கே பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அ குட் ட்ரிம்ட் லுக். So whenever you wear a khaki pant, my advice is you can go for a light kind of shirts like white shirt or beige shirt. Illa if you want to go for a dark, then you can go for a black. So black is a common color அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து காக்கி வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகி ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கார்கோ பேண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு
இன் ஜோனில் இருக்கிற ஒரு பேண்ட் தான். இது வந்து அவுடேட்டடாக ஆகுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் இது வந்து எப்படின்னா கார்கோ பேண்ட்ஸ் ஆர் லைக் ரியலி தே ஹாவ் அ லாட் ஆஃப் பாக்கெட்ஸ் இன் இட் அண்ட் இட் இஸ் வெரி லூஸ் ஃபார் அஸ். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறாங்களே, லைக் அவங்க நடந்துகிட்டே இருக்கணும், இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஷிப் ஜோனில் பார்த்திங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம்ஸே வந்து கார்கோ ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபீல் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா எதுவுமே நம்மளை வந்து ஒரு டைட்டண்டாக ஒரு ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு பேண்ட் எஃபெக்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் அ வேஷ்டி செட்டப் மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மேக் தான் வந்து ஆக்சுவலி கார்கோவோட மேக். ஸோ இது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி யூஸ்ட் பை இந்த மாதிரி செக்டாரில் இருக்கிற பீப்புள் தான். லைக் ஹெவி லோட்ஸ் எடுக்கிறவங்க, ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க, ஏறணும் இறங்கணும், லேடர் ஏறணும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபயர்மென்னுக்கு கூட அப்படி தான் இருக்கும் யூனிஃபார்ம்ஸே. அவங்களுக்குலாம் வந்து டைட்டாலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ எதனால அப்படின்றது தான் இதுதான் ரீசன் ஆக்சுவலாக. ஸோ இட் ஷுட் பி அ ஃபீல் ஃப்ரீ ஜோனுன்றனால கார்கோ பேண்ட்ஸ் ஆர் யூஸ்ட். மோஸ்ட்லி கார்கோ பேண்ட்ஸோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக டார்க் கலர்ஸ் தான் இருக்கும். ஏன் லைட் கலர்ஸ் கொடுக்கலை அப்படின்னா எக்ஸப்ட் ஒயிட், இப்போ வந்து ஒரு பேல் கலர்லேயோ அந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ஸில் வந்து ரொம்ப வராது. கேர்ள்ஸுக்கு வரும், பட் ஆனால் வந்து அந்த பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப இட் இஸ் லிட்டில் ரேர் தான். ஏன்னா அது இன்னும் வந்து நம்மளை ஒரு ஹெவியாக காமிக்கும். பட் இப்போ வந்து ஒரு டார்க்கர் ஷேட் போடும் போது அகெயின் இந்த ஃப்ரேமில் வந்து இட் ஷோஸ் இஸ் லிட்டில் ஒரு ஷ்ரிங்க் ஆக்கி நம்மளை ஒரு கொஞ்சம் அந்த மாடரேட் ஜோனுக்கு கொண்டு வரனால. ஸோ திஸ் இஸ் மெயின்லி யூஸ்ட் இந்த கார்கோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது திஸ் இஸ் அ ஃபேக்டர் பேசிக்கலி விச் கம்ஸ் அவுட்.